சார், இன்னைக்கு சிவகங்கையில் பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் வந்து முறையான ஆட்சி இல்லாதனால சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக வந்து 4 அதிகார மையமாக செயல்படுறாங்க அப்படின்னு விமர்சனம் நிறையா பண்ணியிருக்காரு. அதே போல் வேட்டி சேலை விவகாரம் தொடர்பாக வேட்டி கொடுத்தா சேலை கொடுக்க மாட்டாங்க, சேலை கொடுத்தா வேட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திமுக வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காரு. அவர் டெய்லி ஏதாவது விமர்சனம் வைக்கிறது தானே அவரோட வேலை. அவர் அதை ஒரு தொழிலாகவே எடுத்துகிட்ருக்காரு. சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்றால் அவர் எப்படி மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள முடியும்? அவர் பிரச்சார பயணத்தில் போதிய பாதுகாப்பு அளிப்பதால் தான் எந்த சிறு அசம்பாவிதம் இல்லாமல் அவருக்கு வாயில் வந்ததையெல்லாம் உளறி கொட்டி கொண்டு திரிவதற்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர் சொல்லுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும், அதேபோல் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லட்டும், அதை சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. இவரை போல் மேல்முறையீடு என்று சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் என்று செல்கின்ற இயக்கம் அல்ல. எந்த வழக்காக இருந்தாலும் நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளை சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. போதும் விடுங்க.